இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு இறை சமூகமே, அன்பு இறை மக்களே, உங்களை இந்த புதிய நாளிலே இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இறைமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காக மிகுந்த நன்றி என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நம் தாயாம் திரு அவையும் நமக்கு கொடுக்கிற இன்றைய உணவு மன்னா. மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7 - 12 முடிய பகுதிகள். இது ஒரு அருமையான பகுதி. சிறப்பாக தவக்காலத்தில் இருக்கிற நாம் இன்று வியாழக்கிழமை இறைவனுடைய அருளையும் இறைவனுடைய அன்பையும் பாசத்தையும் அதிகமாக அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தாயாம் திரு அவை நம் ஒவ்வொருவருக்குமே மன்னாவாக ஒவ்வொரு நாளும் சிறப்பான கருத்துக்களை, சிறப்பான செய்திகளை சொல்லி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அந்த விதத்திலே இன்று நாம் வாசிக்க இருக்கிற இந்த பகுதியானது நமது நம்பிக்கையை ஆழப்படுத்த அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இந்த பகுதியை நாம் வாசிக்கிற பொழுது நாம் கடவுளிடத்திலே நிறைய கேட்டுட்டே இருந்தால் கடவுள் கொடுப்பார், தட்டனா கதவை திறப்பார், தேடுகிற பொழுது கடவுள் அதை நமக்கு காட்டுவார் என்று நாம் புரிந்து கொண்டு சில நேரங்களிலே புறவினத்தாரை போன்று பெருமை பாராட்டுவதற்காக நாம் சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் இன்று சிறப்பாக சீர்தூக்கி பார்க்க, சிந்திக்க இந்த தவக்காலத்திலே இந்த பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பவராக இருக்கிறார். நம்ம எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பார், அதை விட பன்மடங்காக கொடுப்பார். அதைத்தான் இந்த நற்செய்தி பகுதியிலே கூட இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். உங்களுடைய தந்தையிடத்திலே நீங்கள் அப்பத்தை கேட்டால் அவர் கல்லை கொடுப்பாரா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? மனிதராகி அவர்களே உங்களுக்கு நல்லது எது என்று செய்கிற பொழுது உங்கள் அனைவரையும் படைத்த கடவுள் உங்களுக்கு தீங்கை செய்வாரா? அவர்களை விட மேலான காரியங்களை உங்களுக்கு செய்வார் அல்லவா என்று இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே சிறப்பாக இந்த 3 வார்த்தைகளை தியானிக்கலாமே. தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேளுங்கள் கொடுக்கப்படும். இதில் ஒரு அழகான ஒரு பாடல் நம்ம கத்தோலிக்க திரு அவையில் இருக்கிறது. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஒரு அருமையான பாடல், பழைய காலத்து பாடல் தான். ஆனால் கிராமப்புறங்களிலே எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் முதல் பாட்டு இதுதான் போடுவாங்க. அப்படி கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வார்த்தையானது உறுதியாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கூட நம்முடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகளிடத்திலே ஒரு பாடல், பழைய பாடல் தான். இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. உரிமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. உரிமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆம் பிரியமானவர்களே,
இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அவர் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டார் என்ற ஒரு வார்த்தைகள், அந்த வரிகள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அந்த நம்பிக்கையை நமக்கு நிறைவாக கொடுக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த நற்செய்தியிலே இன்றைய மன்னாவின் மூலமாக நாம் சிந்திக்க இருப்பது, நான் மற்றவர்களை போன்று பிறர் பார்க்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போவது ஜெபம் அல்ல. நேற்றைய தினம் நாம் தியானித்தோம், ஜெபம் என்பது நீர் யாருக்கும் தெரியாமல் அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு கொண்டு மறைவாக உள்ள உன் தந்தையை நோக்கி ஜெபி, அப்பொழுது மறைவாக உள்ள உன் தந்தை உனக்கு மீட்பை கொடுப்பார் என்று நாம் படித்தோம் இல்லையா? அந்த நற்செய்தியை போன்றுதான் இன்று. அப்போ கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் தவறாக புரிந்து கொள்ளு, மளிகை கடையில் போயிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு சொல்லுவோம் இல்லையா? கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டுட்டு போயிட்டு வாசிப்போம் இல்லையா? இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க மளிகை சாமான்கள் அப்படின்னு. அந்த மாதிரி கடவுள் என்னை கேட்க சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய லிஸ்ட்டு கடவுள் முன்னாடி போய் வச்சு வாசிக்கிட்டே இருக்கிறோம். போன உடனே நம்ம கடவுளை புகழ்வது கூட கிடையாது. சத்தம் போட்டு ஆண்டவரே எனக்கு இவையெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறோம், உரிமையோடு கேட்குறோம். பிரியமானவர்களை, கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு கிடையாது. ஆனால் நம்முடைய நிலைமை எப்படி, நாம் எப்படி இதை புரிந்து கொள்ளுகிறோம்? பிரியமானவர்களை, இன்று சிறப்பாக இந்த சிந்தனையின் மூலமாக நாம் எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எதை தட்ட வேண்டும் என்று பார்க்கலாமே. முதலாவதாக, கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் எதை கேட்பது? எனக்கு பொருட்கள் தேவை, மளிகை பொருட்கள் தேவை, வீடு தேவை, நிலம் தேவை, பெரிய பங்களா தேவை, இப்படி என்னுடைய தேவைகளை கேட்பதா? இது ஒரு பக்கம் இருந்தால் கூட உண்மையாகவே கடவுளிடத்தில் நாம் கேட்பது, கடவுளே, என் இயேசுவே, இன்று நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன், உம்முடைய திட்டம் என்ன என்று நாம் முதல்ல கேட்பது. இதுதான் இயேசுவின் இடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன், இந்த நாளை காண செய்திருக்கிறேன், இந்த நாளிலே நான் மற்றவர்களை சந்திக்க இருக்கிறேன், என்னுடைய கடமைகளை செய்ய இருக்கிறேன், நான் மற்றவர்களோடு உறவாட இருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். இதைத்தான் புனித அசிசியார் தன்னுடைய ஜெபத்திலே தனிப்பட்ட விதத்திலே கேட்பார். லார்ட், வாட் யூ வாண்ட் மீ டு டூ? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்றுதான் புனித அசிசியார் ஜெபிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இறைவனிடம் கேட்கிற பொழுது அவர் கொடுப்பார். எதை கேட்க வேண்டும்? ஆண்டவரே இயேசுவே, இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர், எனக்கு அதை வெளிப்படுத்தும் என்று நாம் இயேசுவினிடத்திலே கேட்பதுதான் உண்மையான ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. தேடுங்கள் கண்டடைவீர்கள். எதை தேட வேண்டும்? நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்மை விட்டு, நமது உடலை விட்டு, நமது ஆன்மாவை விட்டு வெளியே தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த தேடுதல் என்பது நமக்குள் இல்லை. நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நான் ஏன் இந்த குணங்களோடு இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட மனநிலையில் நான் இன்று இருக்கிறேனே, நிறைய மனிதர்களை நான் இன்று அவமானப்படுத்தி விட்டேன், அவர்கள் மனதை புண்படுத்தி விட்டேன், இன்று என்னால் மகிழ்ச்சியோடு இருக்க முடியவில்லை, அதிக நேரம் கோபத்திலே இருந்தேன், எரிச்சலோடு இருந்தேன், பழி வாங்குகின்ற எண்ணத்தோடு இருந்தேன். இப்படிப்பட்ட அந்த தேடலை நாம் யோசிக்க வேண்டும். நான் யார், நான் ஏன் இப்படி செய்கிறேன், என்னிடத்தில் என்ன குறைகள் காணப்படுகிறது, இதையெல்லாம் திருத்தி சீர்தூக்கி வாழ்வதற்காக நம்மை நாம் தேட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தேடலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வைக்கிறார். எனவே நம்மை விட்டு வெளியே தேடுவதை விட நம்மில் இருப்பதை தேடி நாம் யார் என்று புரிந்து கொண்டாலே கடவுள் நமக்கு எல்லாமே கொடுப்பார். அவர் கொடுக்கிறது எல்லாமே, அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ்வோம். மூன்றாவதாக, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்கள், நாம் எதை தட்டுவது? நற்செய்தியிலே நாம் படித்தோம், நீ ஜெபிக்கின்ற பொழுது அறைக்குள் சென்று கதவை தாழிட்டு ஜெபி அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே போய் நம்ம கதவை பூட்டிட்டோம்னா எதை போய் தட்டுறது? பிரியமானவர்களே, இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்றால், யாரும் தெரியாத அறைக்குள்ளே இருந்து நாம் ஜெபிக்கிற பொழுது நமது உள்ளத்தை நாம் தட்ட வேண்டும்.
தட்டி தட்டி உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கணுங்க. நமது ஆன்மாக்குள்ளே ஒரு கதவு திறந்துட்டேன், இன்னொரு கதவு திறந்துட்டேன், இன்னொரு கதவு திறந்துட்டேன் அப்படின்னு நான் தட்டி கொண்டே கதவுகளை திறந்து எனது ஆன்மாவுக்குள் எனது உள் நான் ஆழமாக செல்ல வேண்டும், போய்கிட்டே இருக்கணும். அதுதான் ஆண்டவர் இந்த பகுதியின் மூலமாக நமக்கு நினைவுபடுத்துகிறார். தட்டுங்கள் திறக்கப்படும், உள்ளே போயிட்டு உங்களுடைய ஆன்மாவை திறந்து பாருங்களா, நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், நான் என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது, நான் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த தவ காலத்தில் நாம் எடுக்கிற தவ முயற்சியின் மூலமாக நான் இறைவன் விரும்புகிற செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறேனா, இறைவனோடு நான் அதிகமாக நெருக்கமாக செல்வதற்கு என் ஆன்மாவை தட்டி கொண்டே நான் சென்று கொண்டே இருக்கிறேனா, அல்லது வெளிப்புறத்தை சார்ந்தவர்களை மற்றவர்களை தட்டி கொண்டு கடவுளை மட்டும் நான் தட்டிக்கிட்டே இருக்கிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, இன்றைய மன்னாவின் மூலமாக ஒரு அருமையான செய்தியை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். மனிதர்களாகி உங்களுடைய தந்தை உங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிற பொழுது, இந்த தந்தையையும் உலகத்தையும் படைத்த உங்கள் அனைவரையுமே படைத்த கடவுள் உங்களுக்கு மேலான நன்மைகளை செய்ய முன்வர மாட்டாரா? சிந்தியுங்கள். எனவே நீங்கள் கேட்பதற்கு முன்பாகவே கடவுள் அறிந்திருக்கிறார். உங்களை கேட்க சொல்லுகிறார், தேட சொல்லுகிறார், தட்ட சொல்லுகிறார், உங்களையே நீங்கள் அறிந்து வாழ்வதற்கு. எனவே நாம் நம்மை அறிந்து வாழ்கிற பொழுது நாம் தூய்மையானவர்களாக, மகிழ்ந்திருப்பவர்களாக, இயேசுவோடு இணக்கமாக வாழ்பவர்களாக மாறுகிறோம் என்பதுதான் இந்த தவ காலத்தினுடைய இன்றைய மன்னாவாக செய்தியாக திரு அவையானது கொடுத்திருக்கிறது. எனவே சுய ஆய்வு செய்து பார்ப்போம். நான் எப்படி ஆண்டவரிடத்திலே உறவை வைத்திருக்கிறேன்? இது தாய்க்கும் தந்தைக்குமான உறவு, அல்லது தந்தைக்கும் ஒரு மகனுக்குமான உறவாக நமது உறவை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுவது தான் ஜெபம். எனவே எப்படி ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு விரும்பியதை கொடுக்கிறாரோ, தன்னுடைய மகன் கேட்பதை எல்லாம் கொடுக்கிறாரோ, அதை போன்று இயேசு எனக்கு தந்தை, நான் அவருடைய பிள்ளை என்று சொல்லி அவரிடத்தில் இந்த உறவை ஆழமாக ஐக்கியப்படுத்தி வாழ்கிற பொழுது அனைத்தையும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்ற உயர்ந்த நம்பிக்கையை இன்று நம்முடைய தாயாம் திரு அவை இந்த நற்செய்தி பகுதி மூலமாக விளக்குகிறது. எனவே இந்த கருத்துக்களை சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து செயல்பட உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த புதிய நாளுக்காக நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறீரே, இந்த தவ காலத்தை மீட்பின் நாளாக இன்று ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். இது தகுந்த காலம் என்று சொல்லி எங்களையே நாங்கள் தயாரிக்க இந்த நாளை கொடுத்தீரே, நன்றி இயேசுவே. சிறப்பாக இந்த நாளிலே உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தூய ஆவியால் நிரப்பி அவர்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உள்ளத்திலே இருக்கிற வேதனைகள், உடலே இருக்கிற வியாதிகள், மனதிலே இருக்கிற பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி இதோ இன்றைய மன்னா என்ற நிகழ்ச்சியை பார்த்து செபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மிகுதியாக அவர்களுக்கு காட்டுவீராக. நீர் அவர்களோடு இருக்கிறீர், அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுக்கிறீர், அவர்கள் கேட்பதற்கு முன்பாக அவர்களுடைய தேவையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன். உன்னுடைய தந்தை அப்பத்தை கேட்கும் பொழுது கல்லை கொடுப்பாரா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பாரா என்று மனிதர்களாகி அவர்களே உங்களுக்கு நல்லது செய்கிற பொழுது அனைத்தையுமே படைத்த கடவுள் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா என்று எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறீர். ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை அதிகமாக அறிந்திருக்கிறீர், அதிகமாக எங்களுக்கு உதவிகளை செய்கிறீர். நன்றி இயேசுவே. இன்னும் நாங்கள் இந்த தவ காலத்திலே ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய உறவை தந்தை மகள் என்ற உறவை ஆழப்படுத்தி கொள்ள எங்களுக்கு ஆற்றலை கொடும் ஆண்டவரே. சிறப்பாக தெய்வமே, இந்த நாட்களிலே அரசு தேர்வு எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் படிக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். படிக்கிற பொழுது சோர்வுகள், அசதிகள், தீய எண்ணங்கள் ஏற்படாமல் படிப்பின் மீது ஆர்வத்தை செலுத்தி அதிகமான மதிப்பெண்களோடு அவர்கள் வெற்றி பெற நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் கொடுக்க நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே, பல்வேறு தேவைகளுக்காக செபிக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள். எனக்கு பிறர் சூனியம், பில்லி சூனியம், வைப்பு, ஏவல் என்று சொல்லி என்னை மக்கள் அலைகழிக்க செய்கிறார்கள். நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, பொறாமையை நான் வாழ முடியவில்லை, இன்னும் தீய சாத்தானுடைய தொந்தரவினால் இரவு நேரங்களில் தூங்க முடியவில்லை என்று சொல்லி பயத்தினாலும் திகிலினாலும்
அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல விடுதலையை கொடுப்பீராக. சாத்தானுடைய செயல்பாடுகளிலிருந்து அவர்களை விடுவிப்பீராக. எந்த பொல்லாப்பும் தீய சாத்தானுடைய செயல்பாடுகளும் இவர்களை அணுகாமல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வறுமையை நீக்கும், கடன் பிரச்சனைகளை நீக்கும், குழந்தை இன்மையை நீக்கியருளும், திருமண தடைகளை நீக்கியருளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி வாழ்பவர்கள் ஒரு நாளும் அவர்களை கைவிடாமல் அவர்களோடு பயணிக்க கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இதோ இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை முழுமையாக அனுபவிக்கும் நாளாக அமைய வாழ்த்துக்களும் ஜெபங்களும். நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.